அம்புலிமாமா ராமாயணம் 27ஆம் பாகம். ராமர் துக்கத்தில் மயங்கியிருந்த தாரையை பார்த்தார். அதனை கவனித்த வானரங்கள் தாரையை வாலியின் உடலிலிருந்து அப்புறப்படுத்தி எழுப்பினார்கள். தாரை ராமரை பார்த்து அவரிடம் நெருங்கி, ராமா, என் கணவரின் உயிரை பறித்த அதே அம்பாள் என்னையும் கொன்று என் கணவரிடம் சேர்த்துவிடு. சீதைக்காக நீர் எப்படி ஏங்குகிறீரோ வாலி எனக்காக அந்த உலகில் அப்படி ஏங்குவார். மனைவியை பிரிந்த வேதனை என்னவென்று உமக்கு தெரியுமல்லவா? வாலி மறைந்த பிறகு நான் உயிர் இல்லாத உடலை போன்றவள் என்பதால் பெண் கொலை செய்த பாவம் உம்மைச் சேராது என்று அழுது புலம்பினாள். ராமர் தாரைக்கும் சுக்ரீவனுக்கும் தகுந்த முறையில் ஆறுதல் கூறினார். அவர்களின் அந்திமக்கிரியை வேலைகளை கவனிக்குமாறு சுக்ரீவனை லக்ஷ்மணன் எச்சரித்தார். தாரன் கிஷ்கிந்தைக்குச் சென்று வாலியை சுமந்து செல்வதற்காக ஒரு பல்லக்கை கொண்டு வந்தார். சுக்ரீவனும் அங்கதனும் வாலியை தூக்கி பல்லக்கில் கிடத்தினார்கள். பலசாலிகளான வானரங்கள் பல்லக்கையை சுமந்து சென்றனர். அவர்களுக்கு பின்னால் கிஷ்கிந்தை நகர பெண்கள் அழுது கொண்டே சென்றனர். ஒரு ஆற்றின் கரையில் மணல் நிறைந்த இடத்தில் வாலிக்குச் சிதை அமைக்கப்பட்டது. அங்கதன் சாஸ்திரப்படி சிதியில் தீ மூட்டினார். அதன் பிறகு வானரங்கள் வாலிக்கு ஜலதர்ப்பணம் செய்தார்கள். அந்திய கிரியைகள் முடிந்ததும் சுக்ரீவன் ஈரத் துணிகளுடன் தன் மந்திரிகளை அழைத்துக் கொண்டு ராமரிடம் வந்தார். அப்பொழுது ஹனுமான் ராமரிடம், தங்கள் அருளினால் சுக்ரீவன் வானர ராஜ்யத்தை பெற முடிந்தது. அவர் இனி அரசு பொறுப்பை ஏற்க வேண்டும். எனவே தாங்கள் வந்து அவருக்கு முறைப்படி முடிசூட்டு விழாவை நடத்தி வைக்க வேண்டும் என்றார். அதற்கு ராமர், ஹனுமானே, தந்தை இட்ட கட்டளைப்படி நான் 14 ஆண்டுகள் வரை கிராமங்களுக்குள்ளோ நகரங்களுக்குள்ளோ நுழையக்கூடாது. எனவே நீங்கள் அனைவரும் சுக்ரீவனை அழைத்துச் சென்று சாஸ்திரப்படி பட்டாபிஷேகம் செய்யுங்கள் என்றார். ராமர் சுக்ரீவனிடம் அங்கதனை இளவரசனாக்கச் சொன்னார். மேலும் மழை காலம் தொடங்கப் போவதால் மழை முடியும் வரை தானும் லக்ஷ்மணனும் ருஷ்யமுக மலை குகையில் இருப்போம் என்றும் கார்த்திகை மாதம் தொடங்கும் போது சுக்ரீவன் ராவணன் மீதான போர் முயற்சிகளை தொடங்க வேண்டும் என்றும் கூறினார். சுக்ரீவன் கிஷ்கிந்தைக்குச் சென்று முறைப்படி பட்டாபிஷேகம் செய்து கொண்டார். கிஷ்கிந்தை வாசிகள் அனைவரும் மகிழ்ச்சி அடைனர். கஜன், கவாக்ஷன், கவையன், சரபன், ஹனுமான், ஜாம்பவான், நலன் ஆகியோர் தங்க கலசங்களால் சுக்ரீவனுக்கு அபிஷேகம் செய்தனர். தனது பட்டாபிஷேகம் முடிந்ததும் சுக்ரீவன் அங்கதனுக்கு இளவரசு பட்டம் சூட்டி அங்கதன் மீது அன்பும் மரியாதையும் கொண்ட கிஷ்கிந்தை மக்களுக்கு மகிழ்ச்சியை உண்டாக்கினார். அதன் பிறகு அவர் ராமலக்ஷ்மணர்களிடம் சென்று நடந்தவற்றை சொல்லிவிட்டு கிஷ்கிந்தைக்கு திரும்பி வந்து தன் மனைவியான ருமையுடன் மகிழ்ச்சியாக காலத்தை கழிக்கத் தொடங்கினார். சுக்ரீவன் பட்டாபிஷேகம் முடிந்த பிறகு ராமலக்ஷ்மணர்கள் தங்கள் இருப்பிடத்தை பிரஸ்ரவண மலை மீதுள்ள ஒரு விசாலமான குகைக்கு மாற்றிக்கொண்டனர். இந்த குகை எல்லா வகையிலும் வசதியாக இருந்தது. குகைக்குள் மழை சாரலோ பலத்த காற்றோ வராது. சுற்றுப்புறங்கள் மிகவும் அழகாக இருந்தன. அருகிலேயே நதி ஓடியது. அது மட்டுமல்லாமல் இந்த குகை கிஷ்கிந்தைக்கு மிக அருகில் இருந்தது. கிஷ்கிந்தையில் கேட்கும் இசை மற்றும் வாத்தியங்களின் ஒலியும் வானரங்களின் கூச்சலும் அந்த குகையில் கேட்டன. இப்படிப்பட்ட குகையில் ராமர் இரவு பகலாக சீதைக்காக ஏங்கிக் கொண்டும் லக்ஷ்மணனால் ஆறுதல் கூறப்பட்டு கொண்டும் இருந்தார். சுக்ரீவன் உதவி செய்யாமல் இருப்பாரோ என்று வியந்தபடியே இந்த 4 மாதங்களும் கடந்து சரத்காலம் எப்போது வரும் என்று எதிர்பார்த்து காலத்தை கழிக்கத் தொடங்கினார். மழை காலம் வந்தது, சென்றது. சுக்ரீவன் தன் மனைவியான ருமையுடனும் வாலியின் மனைவியான தாரையுடனும் சிற்றின்பங்களில் மூழ்கி திளைத்து அரசு பொறுப்பை மந்திரிகளிடம் விட்டுவிட்டார். ராமகாரியத்தை நிறைவேற்ற வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்பதை அவர் நினைக்கக்கூட இல்லை. எனவே ஹனுமான் சுக்ரீவனிடம் வந்து, மன்னரே, உமக்கு ராஜ்யமும் புகழும் கிடைத்துவிட்டன. எதிரிகளின் பயம் ஏதுமில்லை. ஆனால் நம் நண்பர்களின் காரியத்தை கவனிக்க வேண்டிய பொறுப்பு அப்படியே இருக்கிறது. இப்படிப்பட்ட காரியங்களில் தாமதம் செய்வதும் தவறே. எனவே உடனே சீதையை தேடும் பணியை தொடங்குங்கள். ராமர் உமது உதவிக்காக எவ்வளவு ஆவலுடன் காத்துக் கொண்டிருந்தாலும் மனைவியை பிரிந்த துயரத்தில் எவ்வளவு வாடினாலும் அவர் உமக்கு உமது பொறுப்பை நினைவுபடுத்தவில்லை. அவர் கேட்பதற்கு முன்னரே நாம் பணியை தொடங்கினால் நமக்கு அலட்சியம் செய்த தோஷம் இருக்காது. நீர் உமது வாக்கை காப்பாற்றுவீர் என்ற நம்பிக்கையில் அவர் காத்துக் கொண்டிருக்கிறார். இனிமேலும் தாமதம் செய்வது முறையல்ல என்றார். இந்த எச்சரிக்கையால் சுக்ரீவன் விழிப்புணர்வு பெற்றார். அவர் நீலனை அழைத்து அனைத்து சேனைகளையும் வரவழைக்குமாறு கட்டளையிட்டார். எந்த ஒரு வானரமாவது 15 நாட்களுக்குள் கிஷ்கிந்தையை வந்தடையாவிட்டால் அவனுக்கு மரண தண்டனை விதிக்கப்படும் என்று கூறினார். ஜாம்பவான் முதலானவர்களிடம் அங்கதனை அழைத்துக் கொண்டு நீலனே நேரில் செல்லுமாறு கூறினார். ஒரு நாள் லக்ஷ்மணன் கனிகளுக்காக மலைக்காடுகளையெல்லாம் சுற்றிவிட்டு வரும்போது ராமர் ஆழமான துக்கத்தில் மூழ்கியிருந்தார். சரத்காலத்துடன் சேர்ந்து சீதையை பிரிந்த துயரம் அவருக்கு அதிகமானது. லக்ஷ்மணன் தன் வழக்கப்படி ராமரை தேற்றி துக்கம் கொள்வதில் பயனில்லை என்றும் கடமையை நிறைவேற்ற தைரியமும் உபாயமும் தேவை என்றும் நினைவுபடுத்தினார். அனைத்தையும் கேட்ட ராமர், லக்ஷ்மணா, மழைக்காலம் முடிந்து சரத்காலம் வந்துவிட்டது. இந்த 4 மாதங்களை மிகுந்த வேதனையுடன் கழித்தேன். மன்னர்கள் போருக்கு புறப்பட வேண்டிய சமயம் வந்தும் சுக்ரீவனை காணவில்லை. அவர் எந்த முயற்சியிலும் இருப்பதாக தெரியவில்லை. அவருக்கு என் மீது இன்னும் கருணை வரவில்லை. ராமன் திக்கற்றவன், ராஜ்யத்தை இழந்தவன், காட்டில் வாழ்பவன், ராவணன் அவன் மனைவியை கவர்ந்து செல்ல ஏழ்மையுடன் நம்மை சரணடைந்தவன் என்று சுக்ரீவன் என்னை அவமரியாதையுடன் பார்க்கிறார் போலும்.
அல்லது தன் காரியம் முடிந்துவிட்டதால் தான் கொடுத்த வாக்கை மறந்துவிட்டாரோ? நீ கிஷ்கிந்தைக்குச் சென்று நான் சொன்னபடி அவரிடம் சொல். சொன்ன சொல்லை காப்பாற்றாதவன் மனிதர்களில் கடைசியானவன். உதவி செய்தவருக்கு திரும்ப உதவி செய்யாதவனின் பிணத்தை காகங்களும் கழுகுகளும் கூட தீண்டாது. அவருக்கு என் அம்பின் ஒலியை மீண்டும் கேட்க வேண்டும் என்று ஆசை போலிருக்கிறது. இதற்காகவா இந்த சுக்ரீவனுடன் நட்பு கொண்டு வாலியை கொன்றேன்? வாலியை ஒருவனை தான் கொன்றேன், இந்த சுக்ரீவனை அவன் உறவினர்களுடன் சேர்த்து என்னால் கொல்ல முடியும். எனவே நீ சுக்ரீவனிடம் எப்படிச் சொல்ல வேண்டுமோ அப்படிச் சொல் என்றார். லக்ஷ்மணனுக்கும் சுக்ரீவன் மீது கட்டுக்கடங்காத கோபம் வந்தது. அவர் ராமரிடம் உம்மால்தான் தனக்கு ராஜ்யமும் மனைவியும் கிடைத்தது என்பதை கூட நினைக்காமல் அந்த சுக்ரீவன் மதுவிலும் பெண்களிடமும் மயங்கி கிடக்கிறான். இப்படிப்பட்டவனை மன்னனாக இருக்கவிடக்கூடாது. எனக்கு கோபம் கொப்பளிக்கிறது. இப்பொழுதே சென்று அவனை வாலியிடம் அனுப்பிவிடுகிறேன். சீதையை தேட அங்கதன் இருக்கிறான், வானர வீரர்கள் இருக்கிறார்கள் என்று கூறி தன் அம்புகளை எடுத்துக்கொண்டு புறப்பட்டார். ராமர் லக்ஷ்மணனிடம் நிதானமாக, லக்ஷ்மணா, அவசரப்படாதே. நண்பனை கொன்று வீணாக பாவத்தை சேர்த்துக் கொள்ளாதே. சுக்ரீவன் சொன்ன நேரத்திற்கு வராததை தவிர வேறென்ன மகா அபராதம் செய்துவிட்டான்? நீ சென்று அவனிடம் மென்மையாகவே பேசு என்று கூறி அவனை அனுப்பி வைத்தார். லக்ஷ்மணன் கிஷ்கிந்தையை அடைந்து சுக்ரீவன் வீட்டிற்கு புறப்பட்டார். கோபத்துடனும் மிகுந்த வேகத்துடனும் செல்லும் லக்ஷ்மணனை பார்த்து பெரிய வானர வீரர்கள் அவர் யாரோ எதிரி என்று நினைத்து அவர் மீது வீசுவதற்காக மரங்களை பிடுங்கினார்கள். அதைக் கண்ட லக்ஷ்மணன் அவர்கள் பக்கம் நெருப்பை கக்குவது போல் பார்த்தார். அதைக் கண்டு அவர்கள் பயந்து தூரமாக விலகிச் சென்றனர். சிலர் சுக்ரீவன் வீட்டிற்குச் சென்று லக்ஷ்மணன் வருவதாகச் சொன்னார்கள். ஆனால் தாரையுடன் இன்பத்தில் மூழ்கியிருந்த சுக்ரீவன் அந்த வார்த்தைகளை காதில் வாங்கிக் கொள்ளவில்லை. இதற்குள் சுக்ரீவனின் மந்திரிகள் லக்ஷ்மணன் உண்மையிலேயே வருகிறாரா என்று பார்த்து வருமாறு சில வானரங்களை அனுப்பினார்கள். அவர்களுடன் வந்த அங்கதனை பார்த்து லக்ஷ்மணன், நான் வந்திருப்பதை சுக்ரீவனிடம் சொல். என்னுடன் பேசுவாரா இல்லையா என்று தெரிந்து கொண்டு உடனே வா என்றார். அங்கதன் சுக்ரீவனிடம் சென்று அவருக்கும் தன் தாய்க்கும் வணக்கம் தெரிவித்து லக்ஷ்மணன் சொன்னபடியே சொன்னார். ஆனால் சுக்ரீவன் மது மயக்கத்தில் இருந்ததால் எதையும் காதில் வாங்கிக் கொள்ளவில்லை. ஆயினும் லக்ஷ்மணனின் உக்கிரமான உருவத்தை பார்த்து வானரங்கள் செய்த கூச்சலால் சுக்ரீவனின் மயக்கம் சற்றே தெளிந்தது. அங்கதன் வெளியே சென்று பனசன், பிரபாவு என்ற மந்திரிகளுடன் சுக்ரீவனிடம் திரும்பி வரும்போது அவர் ஓரளவிற்கு சுயநினைவில் இருந்தார். அவர்கள் அவரிடம் லக்ஷ்மணன் பேச வந்திருப்பதாக சொன்னார்கள். லக்ஷ்மணன் சாதாரணமாக வராமல் வில் அம்புடனேயே வந்திருப்பதாகவும் மிகுந்த கோபத்தில் இருப்பதாகவும் சுக்ரீவனுக்கு தெரிந்தது. சுக்ரீவன் மந்திரிகளிடம், நான் எந்த தவறும் செய்யவில்லையே, லக்ஷ்மணனுக்கு ஏன் கோபம் வந்திருக்கும்? என் எதிரிகள் யாராவது அவரிடம் என்னை பற்றி பொய் சொல்லியிருப்பார்கள். உங்கள் அறிவாற்றலையெல்லாம் பயன்படுத்தி அவர் கோபத்திற்கான காரணத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். ராமலக்ஷ்மணர்கள் என்றால் எனக்கு பயம் என்று இல்லை, ஆனால் நண்பனுக்கு கோபம் வரும்போது கவலை கொள்வது இயற்கைதான். ராமர் செய்த உதவிக்கு என்னால் ஈடாக எதுவும் செய்ய முடியாது என்றார். அப்பொழுது ஹனுமான் சுக்ரீவனிடம், மன்னரே, ராமருக்கு உம்மீது வருத்தம் இருக்குமே தவிர உண்மையான கோபம் இருக்காது. நீர் மறதியால் சரத்காலம் வந்ததை கவனிக்கவில்லை, அதனால்தான் லக்ஷ்மணன் வந்திருப்பார். அவர் சற்று கடுமையாக பேசினாலும் நீர் பொறுத்து கொள்ள வேண்டும், ஏனெனில் தவறு உம்முடையது. ராமருக்கு கோபம் வரவழைப்பது யாருக்கும் நல்லதல்ல, அவரால் பலன் பெற்ற உமக்கு அது முற்றிலும் தகாது என்றார். இதற்குள் லக்ஷ்மணன் சுக்ரீவனின் அந்தப்புறம் வரை வந்து உள்ளே பெண்களின் குரல் கேட்டு அங்கேயே நின்றுவிட்டார். லக்ஷ்மணன் செய்த வில்லின் நான் ஒலியை கேட்டு சுக்ரீவன் அவர் முன்னே செல்ல அஞ்சி லக்ஷ்மணனிடம் பேசுமாறு தாரையை அனுப்பினார். தாரை லக்ஷ்மணன் இருந்த இடத்திற்கு வந்து, உங்களுக்கு கோபம் வந்ததாமே, எதற்காக? உங்கள் பேச்சை யாராவது மீறினார்களா என்று கேட்டாள். சுக்ரீவன் எப்போதும் மது அருந்திக் கொண்டு அரசு பணிகளை கவனிப்பதில்லை, எங்கள் விஷயத்தை பற்றி நினைப்பதில்லை, இது உனக்கு தெரியாதா? யுத்த முன்னேற்பாடுகளுக்கு 4 மாதங்கள் அவகாசம் எடுத்துக்கொண்டார், அந்த கெடு முடிந்துவிட்டது. எங்கள் பணி தொடங்கவில்லை. நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று நீயே சொல் என்றார் லக்ஷ்மணன். தாரை அவரிடம், சுக்ரீவன் இன்பத்தில் திளைத்திருப்பதற்காக கோபப்படாதீர்கள். அவர் உங்கள் பணியை மறக்கவில்லை. ஏற்கனவே அவர் உங்கள் பணிக்காக வானரங்களை எச்சரித்துவிட்டார். எங்கெங்கோ இருக்கும் மலைகளிலிருந்து வானரங்கள் பல லட்சம் கோடி எண்ணிக்கையில் வந்து சேர்ந்துவிட்டனர் என்று கூறி அவரை தன்னுடன் அந்தப்புறத்திற்குள் அழைத்துச் சென்றாள். ஆனால் லக்ஷ்மணன் உள்ளே சென்றபோது சுக்ரீவன் மது மயக்கத்தில் சிவந்த கண்களுடன் பல பெண்களுக்கு நடுவில் காணப்பட்டார். லக்ஷ்மணன் அவரை பார்த்ததும் ஆத்திரம் கொண்டார். அவர் சுக்ரீவனை பார்த்து, தனக்கு உதவி செய்த நண்பர்களுக்கு பொய்ச் சத்தியம் செய்பவன் மகா பாவி, நன்றி கெட்டவன். அவனை யார் வேண்டுமானாலும் கொல்லலாம். ராமரை கொண்டு உமது காரியத்தை முடித்துக்கொண்டு சீதையை தேடும் முயற்சியை தொடங்காத நீர் நன்றி கெட்டவர். வாலி சென்ற வழியை நினைவில் வைத்துக்கொண்டு சீதையை தேடச் சொல்லும் என்றார். அம்புலிமாமா ராமாயணம் 27ஆம் பாகம் சம்பூர்ணம். இப்போதைக்கு ஸ்வஸ்தி.